வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க மகிழ்வுடன், வாழ்க வளமுடன். தமிழ் எப்போது செம்மொழியானது 2 தேதியில் இருக்கிறதே, அது மாதிரி தேர்வர்கள் கேட்டதுனால இந்த காணொலி பதிவு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி தினம் அப்படின்னு நம்ம அனுசரிச்சாங்க. அப்போ இது 6th June 2004 எதுக்கு அப்படின்னா 6th June 2004 தான் பாராளுமன்றத்தில் அப்போ இருந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து தமிழ் வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு அறிவிச்சாங்க. பட் 2004 October 12 இந்த தேதி தான் ரொம்ப முக்கியம். இதுதான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ October 12, 2004 தான் அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய உள்துறை அமைச்சகம், அந்த அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த தேதி தான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, October 12, 2004. அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்க்கெல்லாம் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அதற்கப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, அதுக்கப்புறம் ஒதியா வந்து 2014. அப்போ முதலாக இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய செம்மொழி அந்தஸ்து வேணும் தமிழுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது யார் அப்படின்னா விஜி சூரியநாராயண சாஸ்திரியார். அவங்க வந்து இந்த தமிழ் மேல உள்ள பற்றால அவங்க பெயரை மாத்திக்கிட்டாங்க, பரிதிமார் கலைஞர். ஸோ இவங்க தான் தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். எது மாதிரி அப்படின்னா கிரீக், லாட்டின், ஹீப்ரூ அது மாதிரி கொடுக்கணும்னு எப்போ சொன்னாங்க அப்படின்னா 1887 சொல்றாங்க. ஸோ அதற்கு முன்னாடியே அதற்கப்புறம் நிறைய பட் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உணர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள், ஃபாதர் ஃபெஸ்ஸி, ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள். இன்னைக்கு வந்து தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜா சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார்லையும் அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ் வந்து செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜா ஹரியானால சண்டை போட்டதுனால சில விளைவுகளால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பாருங்க, அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா கிட்டத்தட்ட 40 வருடம் வந்து ஹரியானால வந்து இருந்தது. 1966 இருந்து. கால்டுவெல் வந்து 1856 தமிழ் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு பிரகடனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. 1918 தமிழை செம்மொழியாக அறிவிக்க கோரி மறைமலை அடிகள் தலைமையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பின்னாடி கரந்தை தமிழ் சங்கத்திலும் செம்மொழி கோரிக்கை தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி 1988 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழை செம்மொழியாக அறிஞர்கள் தீர்மானம் ஏற்றினார்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களின் தொடர் முன்னெடுப்புகளால் 2004 ஜூன் 6 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது பாராளுமன்றத்தில். ஸோ நார்மலா ஒரு மொழி வந்து செம்மொழியாக அவருக்கு சில தகுதிகள் இருக்கிறது. ஒரு நார்மலா ஒரு 11 விதிகள் சொல்லுவாங்க. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, தாய்மை பண்பு, பண்பாட்டு கலை அறிவு, பட்டறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமில்லா தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை கலை, இலக்கிய தனித்தன்மை, மொழி கோட்பாடு போன்றவையாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.